ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கோபி மல்லி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு மல்லித்தழை, அரை கைப்பிடி அளவு புதினா தழை, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு விரல் அளவு இஞ்சி துண்டு, ஒரு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 கப் கடலை மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. கொஞ்சம் ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதை ஒரு 5 பீஸாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கிரேவியில் சேர்க்காமல் சும்மா கூட ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை, காஃபி, டீக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்ல பச்சை வாசனை போக பொன்னிறமாக வதக்கி விடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அரைச்ச விழுதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட 2 ஸ்பூன் தயிர், ஒரு அளவு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்ல பச்சை வாசனை போகட்டும். நல்ல பச்சை வாசனை போன உடனே அதில் கொஞ்சம் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்த உடனே அந்த பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இப்போ அருமையான மல்லி கோபி கிரேவி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.